குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். 4/12/2024 நாளை பார்த்தோம் அப்படின்னா பூஜா பம்பர் லாட்ரி ட்ரா நம்பர் 100க்கான கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இப்போ 4ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி 3ஆம் தேதிக்கான என்னோட கெஸ்ஸிங் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டு 4ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். இப்போ 3ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 2 நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆயிருந்துச்சு. சைபர் 35 பாஸ் ஆயிருந்துச்சு. நேற்று பார்த்தோம் அப்படின்னா 811 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த 2 பாக்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ 8 பாஸ் ஆனதுனால என்ன நம்பர்ஸ் வரலாம்? 811 ரிசல்ட்டை பேஸ் பண்ணி கொடுத்த நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா 811 ரிசல்ட்டு. 8 பேஸ் பண்ணி 8ஓட பவர் 3 வர சான்ஸ் இருக்கும், இல்லை 4 வரலாம் அப்படின்னு கொடுத்துருந்தேன். 3 அல்லது 4 இல்லை அப்படின்னா 4ஓட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 7 அல்லது 2 வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 8 ரிப்பீட் ஆகிருக்கு. நான் கொடுத்த 4 நம்பரில் 3 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 3, 4, 7 ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3, 7, 8, 4 அப்படிங்கிற 4 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 3, 7, 8, 4 8 வந்ததுனால என்ன நம்பர்ஸ் வரும்னு 4 நம்பர் கொடுத்தேன். அதில் 3, 4, 7, 8 ரிப்பீட் ஆகிருக்கு. இப்போ 3, 7, 8, 4 அப்படிங்கிற 4 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஆல்போர்ட் நம்பர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 3 அல்லது 4 கன்ஃபார்ம் வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ 3 பேஸ் பண்ணி வந்தால் என்ன நம்பர்ஸ் அல்லது 4 பேஸ் பண்ணி வந்தால் என்ன நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தேன். இப்போ 3 பேஸ் பண்ணி வரல. 4 பேஸ் பண்ணி 8, 4 4, 8 அல்லது 8, 4 5 நம்பர் கொடுத்துருந்தேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 8, 4 அப்படிங்கிற பிசி பாஸ் ஆகிருக்கு. 84ங்கிற பிசி பாஸ் ஆகிருக்கு. 8 பேஸ் பண்ணி கொடுத்த நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா 4 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏ போர்டில் 4 வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். சி போர்டில் 4 பாஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த 2 பாக்ஸுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 8, 4 8, 4, 4 இப்போ 4ஓட பவர் பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துருப்பேன். 4ஓட பவர் 7 அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஒரு நம்பர் பவரை 7, 8, 4 8, 7, 4 சரி 7, 8, 4 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 7, 4 இருக்குது, 8, 4 இப்போ 4 பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 4, 3, 4 அப்படின்னு சொல்லியிருந்தேன். 3 பேஸ் பண்ணியும் 4 பேஸ் பண்ணியும் நம்பர்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுத்துருக்கலாம். யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்டு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 2 நாள் ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு. 6 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இப்போ நேற்று ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 334811 334 811 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரோஸ் கலர் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 6 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 3, 3, 4, 8, 1, 1 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இந்த 1, 1, 4, 8 அப்படிங்கிற நம்பரில் பார்த்தீங்கன்னா 4 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 4, 8, 1, 1 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 4, 8, 1, 1ங்கிற நம்பர் டைரெக்டாக பாஸ் ஆகிருக்கு. மேலே இருக்கக்கூடிய 33 சேர்த்தோம் அப்படின்னா 3, 3, 4, 8, 1, 1ங்கிற 6 நம்பர் இந்த பாக்ஸில் பாஸ் ஆகிருக்கு. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர் பாக்ஸ், அந்த பாக்ஸை பேஸ் பண்ணி உள்ள பாக்ஸ் தான். இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 7, 2, 3 7, 8, 4 7, 2, 3 இங்கே 4 கொடுத்துருக்கேன். 4 இருக்குது. இப்போ 4ஓட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 7. 4ஓட பவர் 7. இப்போ 7 அப்படின்னு எடுத்துட்டோம்னா 7, 2, 3 7, 8, 4 அப்படிங்கிற 5 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இதோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 7. இந்த பவரை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா இங்கே 6 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இந்த பாக்ஸை பேஸ் பண்ணியும் 6 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி தான் வரணும்.
இங்கே 4 நம்பர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1 1 4 8 அப்படிங்கிற நம்பர் வந்து 4 8 1 1ன்னு பாஸ் ஆயிருந்துச்சு. 4811. ஒரு நம்பர் விட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 5 7 8 4 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 7 8 4 அப்படின்னு பாஸ் ஆச்சு. ஸோ நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு இடையில இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 5 6 3 3 2 4 அப்படிங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி வர சான்ஸ் இருக்கும். 5 6 3 3 2 4 கண்டிப்பாக இந்த 3 நம்பரை பேஸ் பண்ணி தான் வர சான்ஸ் இருக்கும். 3 லைன் பார்த்தீங்க அப்படின்னா 785 784 563 324 114 832 அப்படிங்கிற இந்த 3 நம்பர்ஸ் 3 லைனை பேஸ் பண்ணி வர சான்ஸ் இருக்கும். உங்களோட கெஸ்ஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா 2 நாளும் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இப்போ இதில் இந்த 2 நம்பரை பேஸ் பண்ணி பாஸ் ஆகலாம். இல்லை அப்படின்னா 7 8 5 5 6 3 அப்படிங்கிறத பேஸ் பண்ணி பாஸ் ஆகலாம். அதை மார்க் பண்ணியிருக்கேன். இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆக சான்சஸ் இருக்கும். இப்போ ரிசல்ட் வந்த நம்பரை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 7 8 4 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. இப்போ 7 வந்துச்சு அப்படின்னா அதோட பவர் 2 அல்லது 4. 7 வந்துச்சுன்னா அதோட பவராக வந்துச்சுன்னா 2 4. 8 வந்திருக்கு எகைன் 8 வந்தால் 3 4. 8 வந்தால் 3 4. 4 வந்திருந்தா 2 7. இப்போ ஃபஸ்ட் லைன் 7 2 4 4 2 7. ஃபஸ்ட் லைன் 4க்கும் 7க்கும் ஒரே நம்பர்ஸ் தான். 8 வந்தால் மட்டும் 3 எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. பவர் நம்பராக வந்துச்சுன்னா 3 வர சான்ஸ் இருக்கும். இதுதான் வந்து ரிசல்ட்டை பேஸ் பண்ணி உள்ள நம்பர். சிலர் பார்த்தீங்க அப்படின்னா போர்டை பேஸ் பண்ணி கொடுக்க சொல்கிறீங்க. போர்டு ஏபிசி போர்டை பேஸ் பண்ணி கொடுக்க சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இப்போ போர்டை பேஸ் பண்ணி அப்படிங்கிறத விட எந்த நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர்ஸ். இப்போ 7 அப்படின்னா 7 ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஏ போர்ட்லேயே 2 அல்லது 4 வர சான்ஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா பி போர்டில் உள்ளது ஏக்கும் ஏ போர்டில் உள்ளது பி அல்லது சி அப்படின்னு சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்கும். இது வந்து நம்பர்ஸை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர்ஸ் வரலாம். பவர்ஸை பாஸ் ஆனா அப்படிங்கிறது தான் இது. போர்டை பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணலாம். கரெக்டாக போர்டு தெரிஞ்சிச்சு, அதாவது இதுதான் இப்போ 4 ஏ போர்டு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் சி போர்டு 4 பாஸ் ஆச்சு. அது மாதிரி போர்டு நம்ம ஒரு போர்டு நினச்சோம் அப்படின்னா அது வேறு போர்டில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் ஆல் போர்டில் ட்ரை பண்ணுறது பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2 3 4 7 அப்படிங்கிற நம்பர்ஸ் தான் இருக்குது. அதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2 3 4 இருக்குது. இல்லை 2 3 7 வரலாம். இங்கே பவராக பாஸ் ஆனதுனால 2 3 4 அல்லது 2 3 7. இப்போ 3க்கு பதிலாக பார்த்தோம் அப்படின்னா 8 அப்படின்னு வரலாம். 2 3க்கு பதிலாக 3ஓட பவர் 8. 2 8 7 அல்லது 2 3 8. இதை பேஸ் பண்ணி வர சான்சஸ் இருக்கும். 2 3 4 அல்லது 2 3 7. இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் 2 3 7 அது மாதிரி வர சான்சஸ் இருக்கலாம். இது கண்டிப்பாக 2 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் வந்த நம்பர் ரிப்பீட் ஆகலை அப்படின்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா 784. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 785. 84ங்கிறது 85 வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம். இல்லை 587 வர சான்ஸ் இருக்கலாம். இந்த 3 லைனில் ஏதோ ஒரு லைனில் அதாவது வராத நம்பர்ஸ் கண்டிப்பாக வரும். 7 8 5 5 6 3 பேஸ் பண்ணி வரணும். இல்லை 3 2 4 8 3 2 அப்படிங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரலாம். உங்களோட சாய்ஸ் என்னவோ அதன்படி சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 7 எகைன் 8 வரலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 8 4 8 அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பேஸ் பண்ணி பாருங்கள். 8 4 8 அப்படின்னு வரலாம். 8 4 8. இப்போ 100 வந்திருக்கு. 100னா 00 வந்திருக்கு. அதனால் டபுள்ஸ் வரும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சார்ட்டில் டபுள்ஸ் எங்கே இருக்கோ அதை பேஸ் பண்ணி பாருங்கள். டபுள்ஸ் 8 3 8 4
இங்கே பார்த்தோன்னா 8 3 4 3. அது மாதிரி என்ன நம்பர்ஸ் அப்படின்னு கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட சாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ் பவர் நம்பர்ஸாக பாஸ் ஆச்சு அப்படின்னா 2 3 4 பாக்ஸ் வர சான்ஸ் இருக்கும். 2 3 3ஓட பவர் வந்துச்சுன்னா 8, 2 4 4ஓட பவர் வந்தால் 7, 2 பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 9 இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2 பேஸ் பண்ணி 9 இருக்குது. 2 3 4 இருக்குது. 2 9 இருக்கனால 9 கொடுத்துருக்கேன். இங்கே 2 7 2 8 இருக்குது. அதனால் 2 7 2 8 2 9 27 28 29 23 24. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 3 3 4 8 1 1 48. 48ங்கிறது இன்னைக்கு பிசியில் 84 பாஸ் ஆகிருக்கு. சென்டரில் இருக்கக்கூடிய 2 நம்பர் பிசியில் 84 பாஸ் ஆகிருக்கு. இப்போ இதில் சென்டரில் பார்த்தீங்கன்னா 37 இருக்குது. இப்போ அந்த 37 நாளைக்கு பிசியில் வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 37 அல்லது 73 வர சான்ஸ் இருக்கும். 37 அல்லது 73. இப்போ 23 அப்படின்னா 23 அல்லது 32, 28 அல்லது 82, 24 42, 27 72, 29 92, 37 73 அப்படிங்கிற நம்பர்ஸ் எடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஒரு சிலர் மட்டும் மெம்பர்ஷிப் வாங்கியிருக்கீங்க. சிலர், அதாவது 9 மெம்பர்ஸ் மெம்பர்ஷிப் வாங்கியிருக்கீங்க. வேறு யாரும் மெம்பர்ஷிப் வாங்கலாம். மெம்பர்ஷிப் வாங்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கவங்க மெம்பர்ஷிப் வாங்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.